சக்திவேல் அடுத்து வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி தான் அந்த வீடை வந்து திரும்ப எடுக்கிறதுக்கு பணம் ரெடி பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழம்பிட்டு இருக்க இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலுவோட தங்கச்சியோட ஹஸ்பண்டும் வருவாங்க. அங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு எல்லா விஷயமும் வேலு அண்ணே சொல்லிருச்சுப்பா, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால் சேரன் மாமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்கள்ட்ட இருந்த 15 லட்சத்தை போய் கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதை கொடுக்க தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு தங்கிட்ட இருந்த 15 லட்சத்தை பார்த்திங்க அப்படின்னா சேரன் வந்து தன்னோட மாமனாருக்காக கொடுப்பாரு. உடனே வேலுவோட அப்பா பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எவ்வளோ வந்து உன்னை திட்டிருக்கோம் இது பண்ணியிருக்கோம், ஆனால் அது எதையுமே நினைக்காம மாப்பிள்ளை வந்து இவ்வளோ தூரம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, நான் பேசுனதுன்னு நினச்சி இப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. பரவாயில்ல, இதனால என்ன இருக்குது, அந்த வீடை வந்து விட்டு போயிடக்கூடாது மாமா, அந்த வீட்டில் எப்படியாவது வந்து நம்ம மீட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா சேரன் அவங்களும் சொல்லுவாங்க. உடனே இப்போ எவ்வளோ பணம் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 95 லட்சம் சேர்ந்துருக்கு. இன்னும் 1,05,00,000 வந்து எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லி எல்லாமே முழிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பணத்தெல்லாம் எப்படி வேலு ரெடி பண்ணி அந்த வீட்டை மீட்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.